வணக்கம். ஓம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. எதிர்வரும் 10ஆம் திகதி திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்படும் தேய்பிறை பிரதோஷ விரதத்தை முன்னிட்டு நாட்டின் சிவன் ஆலயங்களில் நந்தியம் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் மற்றும் பூஜை வழிபாடுகள் நடைபெறவுள்ளன. பிரதோஷ காலத்தில் சிவன் ஆலயங்களில் வழிபாடு செய்வோருக்கு சகல தோஷங்களும் நீங்கி இறையருள் கிடைக்கும் என்பது இந்த சமய நம்பிக்கையாகும். தேய்பிறை பிரதோஷ விரதத்தின் சிறப்பு குறித்து சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியும் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வருமான மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற 10ஆம் திகதி திங்கட்கிழமை பல்வேறு சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்போடு கூடிய இந்த பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகள். பொதுவாக இந்த பிரதோஷ காலம் என்கின்ற பொழுது சாயங்கால வேளை. அந்த வேளையிலே சிவன் ஆலயங்களிலே நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகங்கள் நடைபெற்று அங்கே பிரதோஷமூர்த்தி வலம் பெறுவார். அவ்வாறு வலம் பெறுகின்ற பொழுது தேவார் திருவாசகங்கள், திருமுறைகள், சிவபுராணங்கள், லிங்க அஷ்டகங்கள் எது எல்லாம் நமக்கு முடியுதோ அவற்றையெல்லாம் நாம் அந்த பிரதட்சணத்திலே சுவாமியோடு வலம் பெறுகின்ற பொழுது இவ்வாறு இறை நாமாக்களை பாடி வருகின்ற வகையிலும் இந்த தேவாரத்தை அதிகமாக பாடிக்கொள்வார்கள். திருச்சிற்றம்பலம் இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவே கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு திருமுறைகளையும் பாராயணம் செய்து அங்கே சோமசூத்திர பிரதட்சணம் என்ற வகைந்த வழிபாடு செய்து கொள்வார்கள். நந்தியம்பெருமாளத்து வலமாக ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமாள் இவ்வாறு 3 முறை. இது சோமசூத்திர பிரதட்சணம். இது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய நேரத்திலே செய்வதறியாது இரவிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் என்ற தேவர்கள் அங்கே ஓடுகின்ற பொழுது அந்த பக்கமாக ஆழகால விஷம் வருகிறது, மறுபக்கம் வருகின்ற பொழுது இங்கே ஆழகால விஷம் என்றதும் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்துகிற வகையிலே தான் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் பலமாகவும் இடமாகவும் செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய பிரதோஷ காலத்திலே நாமும் சென்று வழிபாடுகளை செய்து பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகளை பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.